உங்களுடைய ஊர் வந்து என்ன ஊர்? நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை எடுத்து அப்பம்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவரைன்னு ஒரு கிராமம் சார். அப்படியே ஆதார் கார்டு நம்பர் சொல்லிடுங்க. ஆதார் கார்டு நம்பரா சார்? 3507442321. வீட்டு நம்பரு 1/120. ஃபோன் நம்பர். அதாவது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஊருன்னு கேட்டால் அதை சொல்லிட்டு விடுறத விட்டுட்டு ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா அப்புறம் கேட்டேன்னா கவரை சார்னாக்கா கவரை எங்கே இருக்குன்னு கேட்பீங்க, செஞ்சின்னா செஞ்சி பக்கத்துலையான்னு கேட்பீங்க. அப்புறம் ஊர் பேர் சொன்னா எக்ஸாக்டாக சொல்லும்போது இல்லை, செஞ்சிக்கோட்டைன்னா எல்லாருக்குமே தெரியும். செஞ்சிக்கோட்டை தெரியாத ஆள் இருக்கு இல்லை சார். நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு பக்கத்துல இருந்து வர கிராமங்க சார். இப்போ நானும் தான் அரியலூருங்கிறேன். அரியலூர்னா அரியலூர் கிடையாது. நான் இப்போ நீங்கள் அதாவது உங்களுடைய கேள்விகளை நான் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வேலை சும்மா அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க சார். இப்போ செஞ்சே நீட்டனா அடுத்த கேள்வி கேட்பீங்க, செஞ்சே இல்லை, இது வந்து இன்டர்வியூங்க. இது வந்து இன்டர்வியூ. இது வேலை குறைக்கிறது ஏற்றுற விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம என்ன கொத்தனார் வேலைக்கு வந்திருக்கோம், வேலை குறைக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு நான் 2 மூட்டை கலவை போடுறேங்கிறதுக்கு. சரி சார், நீங்கள் கொத்தனார் இல்லையா சார்? இதுக்கு காமெடிக்கு சிரிக்கணுமா? காமெடி இல்லை சார், சீரியஸாக பார்க்கும்போது அப்படி தான் சார் இருந்தது. சரி விட்டுடலாம் சார். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சார் இல்லைனா இதெல்லாம் எடிட்டிங்கில் எடுத்துருவோம். சார் இப்போது உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் கூட பிறக்கல சார். எனக்கு முன்னாடி அண்ணன் ஒருத்தர் பிறந்தாரு சார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன் சார். சொன்னாங்க, பிரிட்டிஷர் சொன்னார், ஒன்றையும் ஒரு ஆள் வச்சு செய்கிறதுக்கு இருப்பாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க சார்? அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? வீட்டில் இருக்கிறாங்க சார். எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்? எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுதுன்னு சொல்ல முடியல சார், ரொம்ப மோசமாக போகுதுன்னு சொல்ல முடியல சார். ஏதோ அது பாட்டுன்னு போயினுக்குது. அது பாட்டுலாம் எப்படி சொல்கிறீங்க? மாட்டுன்னா காலையில் எழுந்திருப்பேன், கிளம்புவேன், ஸ்கூல் போவேன், ஈவினிங் வீட்டுக்கு வருவேன், ஒரு 9-10 மணிக்கா பாட்டு பாடுவேன், அதோட தூங்கிடுவேன், மறுபடியும் காலையில் எழுந்திருப்பேன். உங்கள் பாட்டு பாடுறதுக்கு டைம் வச்சுருப்பீங்க? எஸ் சார். காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 9 மணிலேருந்து 4:30 மணி. ஆமாங்க சார். பாட்டு பாடுறதுக்கு இதுக்கு ஒரு டைம், பல்லு விளக்க ஒரு டைம், அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு டைம். எஸ் சார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30லேருந்து 11 மணி வரைக்கும் என்னுடைய பாட்டு பாடுற நேரம் சார். அந்த நேரம் வந்து ஊரே அமைதியாக இருக்குங்க சார், நான் பாட ஆரம்பிச்சேன். இது வந்து காமெடி வந்து சின்ன தம்பி படத்தில் அதை வந்து சொல்லுவீங்க, இப்போ நான் அதை சிரிக்கணும். இல்லை சார், உண்மையிலே நான் எக்ஸாக்டுக்கு அது பண்ணக்கூடிய விஷயம் தான் சார். ஏன்னா நம்ம எல்லோரும் மூச்சிட்டு இருக்கும்போது பாடினோம்னா வீட்டிலேருந்து தொடப்பு கட்டை விளக்க மாதிரி எல்லாம் பறக்கும் சார். தூங்கிட்டாங்கன்னா அது பறக்காது. உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது உங்களுடைய பாட்டு எதாவது கேட்கலாங்களா? நியூ வெர்ஷன் வேணுமா, ஓல்டு வெர்ஷன் வேணுமா, இல்லை சாதாரணமாக வேணுமா சார்? நம்மக்கிட்ட 3 கேட்டகரியில் சாங்ஸ் இருக்குங்க சார். இப்போ ஃபஸ்ட்டு நியூ வெர்ஷனில் பாடணுமா சார், இல்லை ஓல்டு வெர்ஷன் வேணுமா சார்? நீங்கள் எதனா ஒன்று பாடுங்க. இப்போது ஒரு காதலில் தோல்வி அடைஞ்ச ஒருத்தர் சார், காதலில் தோல்வி அடைஞ்சிட்டு. நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன், நீங்கள் யார்? நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இளையராஜாவா? நீங்கள் இசைஞானி இளையராஜாவா? சார் நான் வந்து கானக்குயில் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க சார். இல்லை, நீங்கள் ஏதோ மியூசிக் டைரக்டர் மாதிரி, நான் வந்து டைரக்டர் மாதிரி. இப்போ இந்த கதைக்கு வந்து இது இப்படி இருக்கலாமா, கதை அப்படி இருக்கலாம். ஒரு பாட்டு இன்டர்வியூவில் உட்காந்து பாட்டு பாட சொன்னால் பாட்டை பாடுங்க. இப்படி இருக்கலாமா, லவ் சுச்சுவேஷன், லவ் ஃபெயிலியர் சுச்சுவேஷன், இது குத்து சாங்காக இருக்கலாமா? சார் நான் வந்து ஒரு பிறவி கலைஞன் சார், பிறவி கலைஞன் சார். அப்படி தெரியல, பிறவி பைத்தியம். அப்படிதான் தெரியுது எனக்கு சார். கலைஞனுக்கு உங்கள் இல்லை இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தோணுது சார். அது அவங்கவுங்க பார்வையை பொறுத்து தான் சார். எனக்கு ஒரு தான் உங்களை பார்த்தாக்கா நான் முதல்ல சொன்ன கொத்தனார் மாதிரி தான் இருக்குன்னு அதுக்கு நீங்கள் கொத்தனார் ஆகிடுவீங்களா? அவங்க பார்வையை பொறுத்து இருக்குது சார். எப்படியாவது இப்படிலாம் பண்ணி ஏதாவது ரீச் ஆகணுங்கிற நோக்கம். அப்படி இல்லை சார், நார்மலாகவே பார்த்தா அடுத்தவங்களை பார்த்தா தோன்றத்தானே சார் நம்ம பேசிட்டு இருப்போம். சரி, நீங்கள் எதுனா ஒன்று பாடுங்க பார்க்கலாம். ஒன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே நான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன், தங்கமே நான தங்கமே, பச்சை புல்லன்னு நானும் வளர்த்தேன், பாம்பா விஷத்தை கொட்டுச்சு. இது மாதிரி சார் சோகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை நான் ஆனந்தமாக பாடுவேன் சார். அது ஆனந்த ராகமாக ஆகிடும் சார். அப்போ நீங்கள் வந்து கல்யாண வீட்டில் போயிட்டு ஒப்பாரி வைப்பீங்க, அப்போ வந்து இழ வீட்டில் போயிட்டு ஜாலியாக சிரித்து பேசுவீங்க. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இதை நீங்கள் பண்ணுவீங்களா? அப்போது இப்போ ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு சார், கல்யாண வீட்டில் போய் நீங்கள் அழுது ஒப்பாரி வைக்கணும். அது அந்த மாப்பிள்ளைக்கு துக்கம் தானே சார். அந்த மாதிரி பண்ண முடியுமா உங்களால்? சார் இப்போ
நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பாட்டு அந்தந்த பாட்டு அந்தந்த பாட்டு மாதிரி தான் இருக்கணும். கல்யாண வீட்டில் போய் நீங்கள் ஒப்பாரி வைப்பீங்களா? இல்லை சார். இப்போ இருங்க, ஒருத்தங்க செத்து கிடக்குறாங்க, ஒருத்தங்க புருஷன் வீட்டுக்காரர் வந்து இறந்து போயிட்டார், ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். அந்த வீட்டில் ஊரே அழுதுகிட்டு இருக்கு, நீங்கள் போய் அந்த இடத்த சிரிச்சிட்டு இருப்பீங்களா? அது தப்பு இல்லைன்னு சொல்கிறேன் சார். ஏன்னா துக்கத்தில் துன்பம் வர நேரத்தில் சிரிங்கன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு சார். ஸோ துக்கமாக நம்ம இருக்கும்போது சந்தோஷமாக சிரித்து ஒரு பாட்டு பாட்டோம்னா அந்த துக்கம் மறைஞ்சிடும்ல. அப்போ போயிட்டு இழ வீட்டில் போயிட்டு மன்மத ரசா மன்மத அதான் அவன் செத்து போன பொண்டாட்டி அவங்க கூட அந்த பொண்டாட்டி கூட கட்டி பிடிச்சி ஆடுவீங்களா? அப்போது அது பதிலுக்கு அந்த பொண்ணும் டம்பில் ஊரு தானே என்ன நினைக்கும். இப்போ அப்படி ஆட்டாங்கன்னா துக்கம் பறந்து போச்சுன்னு தானே சார் அர்த்தம்? துக்கம் பறக்காது, அந்த குடும்பத்தோட மானம் பறக்கும். ஏன்டா